இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நம்மளுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடனான நேற்றைய போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மீண்டும் ஒரு மிரட்டல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. IPL T20 தொடரின் 12வது சீசன் இந்தியாவின் பல பகுதிகளில் மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த தொடரின் 25வது போட்டியான நேற்றைய போட்டியில் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ரஹானே தலைமையிலான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் மோதியது. ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணியின் கேப்டன் தோனி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தார். இதனையடுத்து முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் ராயல்ஸ் வீரர்கள் சென்னை அணியின் பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டை இழந்து வெளியேறியதால் 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 151 ரன்கள் மட்டுமே எடுத்தது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் அதிகபட்சமாக பென் ஸ்டோக்ஸ் 28 ரன்களும் ஜோஸ் பட்லர் 23 ரன்களும் எடுத்தனர். இதனையடுத்து 151 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எட்டக்கூடிய இலக்கை துரத்தி களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வாட்சன் 0 ரன்னிலும், டியூப்ளசிஸ் 7 ரன்னிலும், ரெய்னா 4 ரன்னிலும், ஜாதவ் 1 ரன்னிலும் என அடுத்தடுத்து விக்கெட்டை இழந்து வெளியேறியதால் துவக்கம் சரியாக அமையவில்லை. இதனையடுத்து 5வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த தோனி அம்பத்தி ராயுடு கூட்டணி தங்களது பொறுப்பான ஆட்டத்தின் மூலம் சென்னை அணியை சரிவில் இருந்து மீட்டது. தோனி 58 ரன்களும் அம்பத்தி ராயுடு 57 ரன்களும் எடுத்து கை கொடுத்ததன் மூலம் கடைசி ஓவரின் கடைசி பந்தில் த்ரில் வெற்றி பெற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மீண்டும் ஒரு மிரட்டலான வெற்றியை பதிவு செய்துள்ளது. ராஜஸ்தான் அணியுடனான இந்த வெற்றி குறித்து தோனி அவர்கள் பேசும்போது, இது மிகச்சிறந்த போட்டி, ராஜஸ்தான் அணியை பாராட்டியே ஆக வேண்டும். ராஜஸ்தான் அணி குறைவாக ரன் எடுத்த போதிலும் அவர்களுடைய பந்து வீச்சாளர்கள் எங்களுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தினர். இது மாதிரியான போட்டிகளில் வெற்றி பெறும்போது நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். வெற்றியை கொண்டாடும் அதே நேரத்தில் நமது தவறுகள் என்ன என்பதையும் கண்டறிந்து அதனை சரி செய்ய வேண்டும் என்றார் தோனி அவர்கள். அதேபோல சென்னை அணியுடனான இந்த தோல்வி குறித்து ராஜஸ்தான் கேப்டன் ரஹானே அவர்கள் சொல்லும்போது, எங்கள் பந்து வீச்சாளர்களை பாராட்டியே ஆக வேண்டும். 150 ரன்கள் என்பது மிக மிக குறைவான இலக்கு தான் என்ற போதிலும் இந்த போட்டியை கடைசி ஓவர் வரை எடுத்து வந்த பெருமை எங்கள் பந்து வீச்சாளர்களை சேரும். தோல்வியிலிருந்து நிறைய பாடங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அடுத்தடுத்த போட்டிகளில் சிறப்பாக செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே போல் அம்பத்தி ராயுடு அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மிகச்சிறந்த கடுமையான போட்டியாக நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் விக்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே விழுந்துடுச்சு. அதாவது எங்களுக்கும் விக்கெட் வந்து சீக்கிரம் விழுந்துடுச்சு, அவங்களுக்கும் வந்து விக்கெட் சீக்கிரம் விழுந்துடுச்சு. அதே போல் ஜடேஜா அவர்கள் அடித்த அந்த முதல் 6 பார்த்தீங்கன்னா நம்ப முடியாத ஒரு 6 அப்படிங்கிற மாதிரி அம்பத்தி ராயுடு அவர்கள் பார்த்தீங்கன்னா பெருமையாக சொல்லியிருக்காரு. அதாவது முதல்ல ராஜஸ்தான் அணி அவங்க ஆடும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யோசிச்சிருப்போம், ஆரம்பத்தில் வந்து 151 ரன்கள் நமக்கு வந்து ரொம்ப கம்மியான ரன்னு, கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம், சிஎஸ்கே தான் வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்போம். ஆனால் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே விளையாடும் போது தொடர்ந்து விக்கெட்டை பறி கொடுத்தோடனே நம்ம எல்லாருமே வந்து அவ்வளோதான், இந்த மேட்ச் சிஎஸ்கே தோத்துட்டோம், அவங்க ரொம்ப கம்மி ரன் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பவுலிங் மூலமாக நம்மளை வந்து கட்டுப்படுத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சப்ப கடைசியாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல இருக்க தோனி அவர்கள் வந்து காப்பாற்றினாரு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ராயுடு அவர்களும் நல்ல கம்பெனி கொடுத்ததுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி வந்து தோனிக்கும் ராயுடு அவர்களுக்கு தான் போய் சேரும் அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப பெருமையாக 2 பேரையும் சொல்லிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். மேலும் நேற்றைய வெற்றி குறித்து உங்களோட கருத்து என்ன, அதே போல் ராஜஸ்தான் அணியோட தோல்வி குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.